அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மெஹந்தி கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு பாமில் போடுற டிசைன் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் இருக்குது. ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வித் சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம வந்து நடத்திட்டுருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மெஹந்தி எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு ப்ரைடல் அட்டன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் நாங்கள் கொரியர் அனுப்புறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். மற்றபடி பார்த்திங்கன்னா கிளாஸு சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வேணாம், எங்களுக்கு வந்து A to Z எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கிளாஸ், அதாவது A to Z எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்போம். ஒரு 100+ டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு லைன் போடுறதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெஹந்தி மிக்ஸாலஜி தேவையான கிட், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேசிக் கிட் தான் கொடுத்தோம். இப்போ வந்து அட்வான்ஸ்டு கிட்டே வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது அதில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹென்னா பவுடர், யூக்கலிப்டஸ் ஆயில், ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறம் தேவையான எல்லாமே இருக்கும். அதாவது வெயிட் மிஷின்லேருந்து செல்லோ டேப் டிஸ்பென்சர்லேருந்து செல்லோ டேப்பு, பின்ஸு, அதுக்கப்புறம் வந்து செலஃபன் ஷீட்டு, ப்ரீகட் பண்ண செலஃபன் ஷீட்டு, ரோல் பண்ண செலஃபன் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z எல்லாமே, நீங்கள் எதுவுமே வெளியில் போய் ஒரு மெஷரிங் கப் முதற்கொண்டு அதில் இருக்கும். ஒரு செல்லோ டேப்லேருந்து பின்ஸ்லேருந்து எல்லாமே அதில் வந்து இருக்கும், ஒரு அட்வான்ஸ் கிட் அளவுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் கிளாஸ் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ்டு கிட், அதாவது ஒரு 1500 லெவலுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாம், ஆயில், அந்த மாதிரி ஆஃப்டர் கேருக்கான எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது, என்ன குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ற விஷயங்களுமே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து A to Z எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க எல்லா மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ A to Z எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்கும் அப்படின்னா அது நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து எல்லா அக்கேஷனுக்குமே வந்து மெஹந்தி போட்டு விடுறோம். நீங்கள் வந்து ஒரு பிரைட் டுபியாக இருக்கீங்க, இல்லை அப்படின்னா வந்து பிரைட்மேடுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங் 150லேருந்தே வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெஹந்தி நம்ம செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். அதாவது பிரைடல் மெஹந்தி, நெயில் கோன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மெஹந்தி எல்லாமே செஞ்சும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெஹந்தி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட 150லேருந்தே வந்து நம்ம வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்ருக்கோம். நம்ம எந்தெந்த ஏரியாக்கெலாம் வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்ருக்கோம், அதுக்கப்புறம் சாரீ ப்ரீப்ளேட் ரேப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்க்ரீனில் வந்து நான் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ப்ரீப்ளேட்டிங் ரேப்பிங். ஸோ ஓகேவா, ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சாரீ ப்ரீப்ளேட் மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ சாரீ ட்ராப்பிங் நம்ம எந்தெந்த ஊரில் பண்ணுறோம் அப்படின்றத சைடில் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீட்டாக வந்து நம்ம சாரீ ட்ராப் பண்ணணும், நம்ம வந்து குயிக்காக வந்து சாரீ வந்து ட்ராப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீப்ளேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் 100 ரூபீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து சாரீ கொரியர் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 800, 1000 ரூபீஸ், 1500 வரைக்கும்லாம் சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து 100 ரூபீஸ்க்கே ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் ட்ராப்பிங் கிளாஸஸ்மே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரேம் பண்ணணும், இல்லை சாக்லேட் கிஃப்ட்ஸ் பண்ணணும், இல்லை சாக்லேட் பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹேம்பர் மாதிரிலாம் பண்ணணும், இல்லை பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹூப் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்டுமே நம்ம வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக என்கொயரி பண்ணலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப், அதாவது ஆர்கானிக்கான சோப்ஸ் தான். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வந்து ஆர்கானிக் சோப்புமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சோப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து சொன்னீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதாவது எங்களுக்கு குப்பைமேனி சோப் வேணும், இல்லை கேரட் சோப் வேணும், இல்லை பீட்ரூட் சோப் வேணும், அந்த மாதிரி நீங்கள் என்ன சோப் வந்து கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆலோவேரா சோப்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் சோப்பு, கேரட் சோப்பு, ரோஸ் சோப்பு, அந்த மாதிரி வந்து எல்லா டைப் சோப்புமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு சோப் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் தான். நம்மக்கிட்ட வந்து ஆரி ஒர்க்குமே நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க்குக்கு கிளாஸஸும் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ், அதுக்கப்புறம் பெய்ட் கிளாஸஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாஸஸ்மே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் நம்ம பண்ணுற என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆரி ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 500லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். A to Z எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஃப்ரீ கிளாஸஸுமே நம்மக்கிட்ட எடுக்க போகிறோம். அதே மாதிரியே பெய்ட் கிளாஸுமே நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற கிளாஸஸ்மே நம்ம வந்து எடுக்க தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் பேங்கிள்ஸ் தான். அதாவது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்ன்னு சொல்கிற எல்லா பேங்கிள்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ்மே இதுக்கப்புறம் வந்து வரப்போகுது. ஸோ ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்னென்ன கிளாஸ் எப்பப்போ போடுவேன் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ 1 by 1 எல்லா கிளாஸஸுமே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஜுவல்லரி வேணும் அப்படின்னாலுமே நம்மள்ட்ட தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் தான், அதாவது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான், நேம் வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா டைப் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான போஸ், அதாவது ஹேர் பேண்ட்ஸு, சைல்டுக்கெலாம் போடுற ஹேர் பேண்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி பண்ணியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக ஹேர் பேண்ட்ஸும் பேபிஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க. நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து உள்ளங்கையில் போடுற டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் திக் லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தின் லைன் கொடுத்துட்டு ஹம்ப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது அப்படின்றதும் நான் வந்து ஆல்ரெடி கிளாஸில் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் கிளாஸ் வீடியோஸ் பார்க்கல, இல்லை நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி எல்லா கிளாஸஸ்க்குமான வீடியோஸும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் 2024 அப்படின்னு போட்டிங்கனாலே எல்லா கிளாஸஸுமே வரும். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே எல்லா கிளாஸஸும் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் போடுறது வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான், எல்லாரும் போடலாம். பேசிக்கான ஒரு எலமெண்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து இந்த டிசைன் வந்து போட போகிறேன். எல்லாரும் போடுற மாதிரியான பேசிக் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி போடுற டிசைன்ஸ் தான். ஸோ நான் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக போடுறேன். அது மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திக் லைன் தின் லைன் ஹம்ப் கொடுத்துருக்கேன். ஒரு சைடு கார்னரில் நீங்கள் எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சுண்டுவரல் சைடு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பைரல் கொடுத்து சென்டரில் டாட் வச்சுருக்கேன். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு போட்டிருக்கேன். ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 0 சைஸ் ஹம்ப் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹம்ப், அதாவது ஒரு ஃப்ளார் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பெரிய ஹம்ப் கொடுத்து அதை வந்து நான் போல்டாக வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாருன்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு விட்டுறீங்க. நீங்கள் அந்த மாதிரி விட்டிங்கன்னா ஃப்ளார் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாகவே தெரியும், பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்காது. எப்போதுமே எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்து அதை போல்டாக காட்டினீங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். மெயினாக வந்து ஃப்ளார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ளவரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போல்டாக ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா தான் அதோட லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து அந்த ஃப்ளார் வந்து ஒரு கால்வாசி இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 3 ஸ்பைரல் வித் ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஸோ 2 ஸ்பைரல் வித் ஹம்புக்கு டாட் வைக்காமல் மேலே மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்குமே வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 இது வந்து ஸ்பைரல் வித் ஒரு ரோஸ் மாதிரி வரும். நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், ஃப்ளவர் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சி மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டதுக்கப்புறம் சைடில் வந்து அதை சுற்றி வந்து ஒரு சி, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சி போட்டதுக்கப்புறம் செகண்ட் சி எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சி போட்டதில் பாதியில்
பாதியிலேருந்து அடுத்த சி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது அதே மாதிரி பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த ரோஸ் பெட்டல் வந்து ஈஸியாக வந்து வரும். ஓகேவா, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக வைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து வைன்ஸ் வந்து 2 சைடும் வர மாதிரி போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து அங்கங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் வந்து அங்கங்கே போட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அரபிக் டிசைனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து ஒரு டாட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு லைன் கொடுத்து வைன்ஸ், அப்புறம் லைன் கொடுத்து டாட்டு. ஓகேவா, அந்த மாதிரிலாம் போட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 ரவுண்ட் மாதிரி போட்டு சென்டரில் ஒரே ஒரு டாட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி வைன்ஸு, லைன் வித் டாட்டு, லைன் வித் வைன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வந்து ஒரு சைடாக கொடுத்துருக்கேன்ல, இதையே வந்து நீங்கள் வந்து சைடாகவும் கொடுக்கலாம். ஓகேவா, அரபிக் டிசைனை சைடாகவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, அதாவது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சுண்டு விரலுக்கு போடுற மாதிரி போட்டிருக்கோம்ல, அதையே வந்து ஆள்காட்டி விரலுக்கு போகிற மாதிரி சைடாக போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு லைனு, அதுக்கப்புறம் லைன் வித் ஹம்பு போட்டிருக்கேன். சென்டரில் வந்து பர்டிகுலர் கேப் விட்டுட்டு அதில் வந்து லைன் வித் டாட் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து வைன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக போட்டோன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவியாக போடுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் போடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப ஹெவியாக எடுத்துட்டிங்கன்னா போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஹெவியான டிசைன்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ போடுற எல்லா டிசைன்ஸையுமே 1 by 1 போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு திக் லைன் கொடுத்துருக்கேன். திக் லைன் கொடுத்துட்டு ஹம்பு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லைன் வித் வைன் தான் ஒரு 3 பக்கம் போட்டிருக்கேன். நீங்கள் 1 பக்கமும் போடலாம், இல்லை நான் போட்டிருக்க மாதிரி 3 போடலாம். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் போட்டு சென்டரில் வந்து டாட் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரியும் போடுங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி சென்டரில் பெரிய டாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடில் சின்ன சின்ன டாட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆள்காட்டி விரலில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் வித் ஹம்பு கொடுக்குறேன். அதே மாதிரியே நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்ல, ஸோ அதே மாதிரியே தான் ஸ்பைரல் வித் ஹம்பு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பெட்டல்ஸ் வந்து போடுறோம். போட்டுட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டிசைன்ஸ்லாம் போட்டோமோ ஸோ அதையே வந்து கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண மாதிரி இதுக்கு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வேறு டிசைன், இதுக்கு முன்னாடி ஒரு டிசைன் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கனெக்டிவாக இருக்காது. நீங்கள் நான் போட்ட டிசைனையே இதுக்கும் நீங்கள் வந்து போடுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் போட்டதே வந்து ஸ்லோ பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்பீடாக வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாதுன்றனால ரொம்பவே ஸ்லோவாக தான் வச்சுக்க நான் காட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கும்போதும் இதே மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொன்னது மாதிரியே. ஓகேவா, ரோஸ்லாம் நான் எப்படி போடுறேன் அப்படின்றது பாருங்கள். ஸோ போடுறது பெருசு இல்லை. ஃப்ளார் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவுட்லைன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. நிறையா பேர் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. நீங்களே போட்டுட்டு எனக்கு அனுப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி எனக்கு ஃபினிஷிங் வரலையே அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கீங்க, அதுதான் ஒரு மிஸ்டேக். ஓகேவா, ஸோ ஃப்ளார் பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஃபினிஷிங் அப்படின்றது கரெக்டாக வரும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட அதே டிசைன்ஸ் தான், அதாவது 3 ஸ்பைரல் வித் ஹம்பு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மாதிரி போட்டிருக்கேன். நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல. கரெக்டாக, ஸோ அதே மாதிரியே போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் வித் ஹம்பு கொடுத்துருக்கேன். நீங்கள் கேப் விட்டு விட்டு ஒரு லைனு ஒரு டாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வித் ஹம்பு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டிங்கனாலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான அரபிக் டிசைன் தான். ஓகேவா, ஸோ நம்ம ஹெவியாக போடுறதில்ல, ஒரு சிம்பிளான அரபிக் டிசைன் அப்படின்றப்ப இதுவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், போடுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து அரபிக் டிசைன் கேட்பாங்க, பிரைட்மேட் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மேரேஜ்க்கு போகிறோம், ஒரு பிரைட்மேட்
கலர் டிசைன் போடுங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் போட்டிங்கனாலே உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து லீஃப் மாதிரி போட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா நான் போட்ட இந்த டிசைனை நீங்களும் மெஹந்தியில் போட்டு பார்த்து எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, எனக்கு வந்து எதுவும் போட வரலை, இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து டீட்டெயிலாக வந்து கிளியர் பண்ணுறேன். இது இல்லாமல் நீங்களும் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும், இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் வந்து அவ்வளோதான். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் AN ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.